உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹை ப்ராஃபிட்ஸ் பார்க்கணும்னா இந்த 5 காஸ்ட்லி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ரிட்டர்ன் சஃபர் பண்ணும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, இன்வெஸ்டிங் வித்தவுட் அ கோல். நம்ம ஒரு டெஸ்டினேஷன் மைண்டில் வச்சுக்காம டிரைவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி எதுக்கு பிளைண்ட்லி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு கோல் அட்டாச் பண்ணுங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ரிட்டையர்மெண்ட், ஹோம், சைல்ட்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரி ஒரு கோல் அட்டாச்சாக இருக்கும்போது இட் வில் கீப் யூ டிசிப்ளின் அண்ட் இம்பல்சிவ் வித்ட்ராவல்ஸை ஸ்டாப் பண்ணும். மிஸ்டேக் நம்பர் 2, trying to time the market. ஒரு கிராஷ் வந்தா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்றீங்கன்னா இட்ஸ் அ பேட் ஐடியா. ஏன்னா மார்க்கெட்டை டைம் பண்றதுன்றது இம்பாசிபிள். பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எஸ்ஐபிஸ். இதுல நம்ம கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். மிஸ்டேக் நம்பர் 3, ஃபண்ட்ஸ் டூ ஆஃபன் ஸ்விட்ச் பண்றது. லைக் பாஸ்ட் ரிட்டர்னை சேஸ் பண்றீங்களா, அப்ப ஸ்டாப் பண்ணுங்க. எவ்ரி ஸ்விட்ச் மீன்ஸ் எக்ஸிட் லோட், டாக்ஸஸ் அண்ட் லாஸ் காம்பவுண்டிங். ஒரு குவாலிட்டி ஃபண்ட்ஸை பிக் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்டடா இருங்க. வெல்த் ஓவர் டைம் பில்ட் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 4, பேனிக் செல்லிங் டியூரிங் மார்க்கெட் கிராஷ். இப்போ மார்க்கெட் விழுந்துருச்சுன்னு செல் பண்ணாதீங்க, பை பண்ணுங்க. ஏன்னா ரிச் வந்து பிரைஸ் டிராப் ஆகும் போது அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ காமா இருங்க, இன்வெஸ்டடா இருங்க அண்ட் காம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை பண்ண விடுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, நிறைய ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. நிறைய ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் கன்ஃபியூஷன். ஒரு 2 to 3 சாலிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலே இனஃப். குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணுங்க, குவான்டிட்டியில கிடையாது, ஃபார் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும்னா எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இன்னைக்கே எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.